இருங்க முடிச்சிடுறேன். இப்போ இருங்க வர்றேன். இப்படி அத்தனை பொய் சொன்னவங்க இந்த பொய்க்கெல்லாம் அசராத கஸ்தூரி ஏன் அசரலன்னு பார்த்தாங்க. ஏன் அசரல? ஏன்னா நான் தமிழ்நாட்டு மக்களை நம்பி நான் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் என் ஜாகை இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு அளவு கடந்த பிரியம் இருந்தாலும், நான் ஒரு தமிழ்ச்சியா இருந்தாலும், இன்னைக்கு எனக்கு பிழைப்பும் சரி, வெற்றியும் சரி, நல்ல ஒரு வரவேற்பும் சரி எனக்கு தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கு மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டு மருமகளா நினைச்சு, ஏன்னா நான் அவங்க வீட்டு மருமகள் தான், நான் ஒரு தெலுங்கு மருமகள் தான். என்ன தெலுங்கு மக்கள் அவங்க வீட்டு பெண்ணா என்ன ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அத நேற்று நடந்த மாநாட்டுல நான் சொன்னேன் தெலுங்கு மக்களை நான் கேட்டேன், நீங்கள்லாம் திராவிடர்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பார்த்து அவங்க சிரிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுல ஆரம்பிச்சதுதான் இன்றைய பொய் அதுல ஆரம்பிச்சதுதான். நான் சொன்னதுல தெலுங்கின மக்களுக்கு விரோதமான எந்த கூற்று இருக்கிறது? நான் யார சொன்னேன்? எங்களை தமிழர்கள் இல்லை, என்னை தமிழச்சி இல்லை, தமிழ்நாட்டில் வாழ்ந்த முகுந்த் வரதராஜன், பாரதியார், ஊவே சாமிநாத ஐயர், சிஸ்டர் சுபலட்சுமி, லக்ஷ்மண ஐயர், ராமசாமி சுப்பு ஐயர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை பேர், ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார், மூதறிஞர் ராஜாஜி, இவங்க எல்லா பொன்னியின் செல்வனை எழுதிய ராஜாஜி, இவங்க எல்லாருமே தமிழர்கள் இல்லை அப்படிங்கறது இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? அப்படி பேசுறவங்க தமிழான்னு கேட்டேன். நான் கேட்கல தம்பி, நான் கேட்கல. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு நான் புதுசா சொல்லலையே. வைகோவும் காந்தாராஜும் சொன்னதை தானே நான் சொன்னேன். இப்ப அவங்க மேல கேஸ் போட்டீங்களா? போய் அவங்கள கேளுங்க. என்ன யாராவது விசாரணை கொடுத்தா நான் அதை தான் சொல்லுவேன். அவங்கள கேளுங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை கத்துக்கிட்டு தான் நான் சொல்றேன். அப்ப அவங்க போய் சொன்னாங்களா? இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வீட்டுல என்ன பேசுறாரு, அவர் கலைஞர் குடும்பத்தை என்னன்னு சொன்னாரு, இதெல்லாம் போய் வரலாறு படிச்சுட்டு வாங்கப்பா. நான் என்ன எதுக்கு கேக்குறீங்க? தெலுங்கு மக்களை நான் எதுவுமே சொல்லலையே. திராவிடம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் தீய சக்திகளை சொன்னா அத தெலுங்கு மக்களை சொன்ன அப்படின்னு சொல்லி திசை திருப்பினவங்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன்.